வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் அதாவது இன்றைக்கி எங்கள் வீட்டு காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவனரிசி ஆப்பம், அப்புறம் கவனரிசி இட்லி, அப்புறம் கவனரிசி தோசை. அதுக்கு தொட்டுக்க கோஸ்மல்லி வச்சுருக்கேன். இட்லிக்கு கோஸ்மல்லி வச்சுருக்கேன். தேங்காய் பால் வச்சுருக்கேன். ஆப்பத்துக்கு, தோசைக்கும் இட்லிக்கும் நான் கோஸ்மல்லி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி ஒரு லைக் பட்டன் வரும், அதை நீங்கள் லைக் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த மாவு எப்படி தயார் பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு சொல்லி காமிச்சாரேன். இந்த கவனரிசி மாவு நான் ஒரு உலக்கு கவனரிசியும் ஒரு உலக்கு பச்சரிசியும் எடுத்து அதுக்கு 1/4 உலக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அவல், சிவப்பு அவல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது சும்மா ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி எடுத்து வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் 3 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி புளிக்க வச்சு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எல்லோரும் செய்யுங்க, பார்த்துக்குங்க.